டெய்லி யூசேஜ் வெக்காபுலரி, இறந்து போ எக்ஸ்பயர்ட், சறுக்கி விழு ஸ்கிப், பிடுங்கு ஸ்நாச், பீற்றிக்கொள் ஓசியில் அனுபவி. ஸோ இந்த மாதிரியான அடகுவை, இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள். நம்ம இந்த மாதிரியான வீடியோஸை ரெகுலராக போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா பைமோட் மொபைல் ஆப் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் செல்லிங் பிளாட்ஃபார்ம். அவங்க 15%லேருந்து 25% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்காங்க. வீட்டுக்கு தேவையான க்ரோசரி ஐட்டம், அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே அவங்க டிஸ்கவுண்ட் ப்ரைஸஸில் கொடுத்துட்ருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் இருக்குது, மறக்காமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வெக்காபுலரி வீக் நம்ம கண்டினியூஸாகவே ஒரு 6 வீக்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டோம் இந்த வெக்காபுலரியில். ஸோ இந்த டெய்லி வெக்காபுலரியை நம்ம பார்த்துட்டு இருக்கும் பொழுது நம்மளுக்கு இது ரெகுலராகவே யூஸ்ஃபுல்லான வெக்காபுலரி தான் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒரு 10 வெக்காபுலரியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த 10மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஒன், ஓசியில் அனுபவித்தல், இலவசமாக அனுபவித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓசியில் வாங்குறான்ப்பா, ஓசியிலேயே இருக்கான் அப்படின்னு சொல்கிறோமல்ல. ஸோ அதுக்கு ஃப்ரீ லோட் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரீ லோட்னா ஓசியிலேயே வாங்கிறது, ஓசியிலேயே அடுத்தவங்ககிட்ட பொருளை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ அவன் ஒரு வேலையை செய்வதில்லை, ஆனால் அவன் எல்லாவற்றையும் ஓசியில் அனுபவிக்கிறான். ஹி டஸ் நோ ஒர்க் பட் ஹி ஃப்ரீ லோட்ஸ் எவ்ரிதிங். He does no work but he freeloads everything. செகண்ட் ஒன், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்ன வெக்காபுலரி அப்படின்னு பார்த்துக்குங்க, புழுகுதல். சரிங்களா? சரியான ஒரு புழுகு மூட்டை அப்படிங்கிறது இங்கிலீஷில் ஃபெப் அப்படின்னு சொல்லுவோம். FIB ஃபெப் அப்படின்னு சொல்லுவோம். ஃபெப் அப்படின்னா தீங்கு விளைவிக்காத வகையில் குட்டி குட்டி பொய் சொல்லுதல். சரிங்களா? பொய் சொல்கிறான், அப்பப்போ அவன் பெருமையாக அந்த பொய் சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்குவான். சரிங்களா? ஸோ அதை ஃபெப் அப்படிங்கிறது பொய் சொல்லுதல். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு தீங்கு விளைவிக்காத பொய்யாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, எனக்கு நல்லா தெரியும் அவன் ஒரு புழுகுறான் அப்படின்னு. I am sure he is febbing. I am sure he is febbing. I am sure he is febbing. அடுத்த வேர்டு பாருங்க, தேர்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அடகு வைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பான். ஸோ நகையெல்லாம் அடகு வைக்கிறோமில்லங்க, ஸோ அதுதான் பான் ஷாப்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் என்னுடைய எல்லா நகையும் அடமானம் வைத்திருக்கிறேன். I have pawned all my jewelry. I have pawned all my jewelry. ஸோ இங்கே pawned அப்படின்னு என்ன மீனிங்னா அடகு வைத்தல் அப்படிங்கிற மீனிங். பாருங்கள், அவளுடைய மோதிரத்தை அடகு வைத்துள்ளாள். ஸோ இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுதுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யார் கரெக்டான ஆன்சர் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது ஒரு புது முயற்சியாக நான் எடுத்திருக்கேன். ஸோ கமெண்ட் செக்ஷனில் யார் கரெக்டான ஆன்சரை பதில் சொல்கிறாங்களோ அவங்களுடைய கமெண்ட்ஸை அடுத்த டைம் நம்ம வீடியோவில் அவங்களுடைய நேமோடு நம்ம இன்ஃபர்மேஷனை கொடுப்போம். ஃபோர்த்து ஒன் பார்க்கலாம் வாங்க. ஃபோர்த்து ஒன் பார்த்திங்கன்னா பெய்த்து போடுதல். ஸோ அதாவது பிடுங்கி போடுறதுன்னு சொல்கிறோமில்ல, அதுதான் ரிப். சரிங்களா? ரிப் அப்படின்னா என்ன மீனிங்னா அப்படியே கிழிக்கிறதுன்னு வச்சுங்களேன், டேர் பண்ணுறது. சரிங்களா? அப்படியே பிடுங்கி போடுறது தான் ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. RIP ரிப். சரிங்களா? ரிப் அப்படின்னா வேறொரு வேர்டும் இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கே ரிப் அப்படின்னா விரைவாக திடீரென ஒன்றை கிழித்தல், அது ஒன்றை கிழிப்படுத்துதல். சரிங்களா? அப்படியே கிழிச்சு போடுறது, அப்படியே டேர் பண்ணுறது. இங்கே ரிப் அப்படின்னு ஒரு வேர்டு சொன்னாங்களா, ரெஸ்ட் இன் பீஸ் அப்படிங்கிறத ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே ரிப் அப்படின்னா கிழிச்சு போடுறது அப்படிங்கிறது. ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. பரோட்டாவை சின்ன சின்னதாக பிச்சு போடுதல். பரோட்டாவை சின்ன சின்னதாக பிச்சு போடுதல் இங்கிலீஷில் ரிப் த பரோட்டா இன்டு பிட் சைஸ்டு பீசஸ். ரிப் த பரோட்டா இன்டு பிட் சைஸ்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்னுடைய ட்ரெஸ்ஸை டேர் அண்ட் கிழிச்சிட்டான். சரிங்களா? மை ட்ரெஸ் ஹேஸ் ரிப்டு. என்னுடைய ட்ரெஸ்ஸை டர்னு கிழிச்சிட்டான் அப்படிங்கிறது மை ட்ரெஸ் ஹேஸ் ரிப்டு. RIPPED ரிப்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிலிருந்து பேப்பரை கிழிக்காதே. டோன்ட் ரிப் த பேப்பர் ஃப்ரம் த நோட் புக். டோன்ட் ரிப் த பேப்பர் ஃப்ரம் த நோட் புக். அப்போ நோட்டிலிருந்து பேப்பரை கிழிக்காதே இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா டோன்ட் ரிப் த பேப்பர் ஃப்ரம் த நோட் புக். சுவற்றில் இருக்கின்ற அந்த போஸ்டரை பிச்சு எடு. ரிப் த போஸ்டர் ஃப்ரம் த வால்.
ரிப் த போஸ்டர் ஃப்ரம் த வால். சுவற்றில் இருக்கின்ற அந்த போஸ்டரை பிச்சு எடு அப்படிங்கிறது வந்து ரிப் த போஸ்டர் ஃப்ரம் த வால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அஞ்சாவது வேர்டு என்னென்னு பார்த்துக்கலாம் வாங்க. குறை சொல்லுதல், கிரிம்பிள், GRUMBLE, கிரிம்பிள், குறை சொல்லுதல். ஸோ குறை அப்படின்னா அடுத்தவங்களை வந்து நம்ம ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்கோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் வந்து கிரிம்பிள்னு சொல்லும். GRUMBLE, கிரிம்பிள் அப்படின்னா எரிச்சலுடன் கோபடத்துடன் குறை சொல்லுதல், ஒன்றை தான் விரும்பாமை தொடர்ந்து கூறிக்கொண்டிருந்தல், முணுமுணுத்தல். சரிங்களா? மர்மர், முணுமுணுத்தல் அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷில் வந்து மர்மர்னு சொல்லுவோம். ஸோ இந்த மர்மரை வந்து இன்னொரு வேர்டு வந்து கிரிம்பிள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அவள் எப்பொழுதும் அவளுடைய வேலை பார்ப்பவர்களை பற்றி குறை சொல்லி கொண்டுதான் இருப்பாள். She is always grumbling about her colleagues. சரிங்களா? இங்கே colleagues அப்படிங்கிறது கூட வேலை செய்கிறவங்கள தான் colleaguesன்னு சொல்லுவோம். She is always grumbling about her colleagues. குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க, அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லிகிட்டே இருக்கிறவங்கள வந்து கிரம்பிள்னு சொல்லுவோம். இந்த ஆறாவது வேர்டுங்க. ஸோ இந்த வேர்டெல்லாம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சறுக்குதல், சறுக்கி விழுதல், ஸ்கிட், SKID, ஸ்கிட் அப்படின்னா சறுக்கி விழுதல் அப்படின்னு சொல்கிறது. நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம், ஸ்கிட்டாகி கீழே விழுகிறோம், அதே மாதிரி நடந்து போயிட்டுருக்கோம், தண்ணி ஏதாவது ஸ்ப்ளிட் ஆகி நம்ம அதிலிருந்து சறுக்கி கீழே விழுவோம்ல, ஸோ அந்த இடத்துல எல்லாம் அந்த ஸ்கிட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள். என் பைக் ரோட்டில் சறுக்கி விட்டது. மை பைக் ஸ்கிட்டட் ஆன் த ரோடு. மை பைக் ஸ்கிட்டட் ஆன் த ரோடு. என் பைக் ஸ்கிட் பண்ணிடுச்சுன்னு சொல்கிறத வந்து இங்கிலீஷில் வந்து மை பைக் ஸ்கிட்டட் ஆன் த ரோடு. இந்த ஸ்கிட்டட் அப்படிங்கிறது வந்து ஸ்கிட்டட் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஸ்கிட் அப்படின்னு சொல்லணும். இந்த ஏழாவது வேர்டு கண்டினியூஸாக நம்ம 6 வேர்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஏழாவது வேர்டு பார்த்துக்கலாம் வாங்க. வளவளன்னு பேசுதான், உளறிட்டே இருப்பான் எப்போ பாரு. அது வந்து பீலேபோ அப்படின்னு என்ன மீனிங்கன்னா வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்குது, பாயிண்ட்டை தவிர மீதி எல்லாத்தையும் பேசி உளறிட்டே இருப்பான். ஸோ அதுதான் பிளாபோ அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? பிளாபோர் அப்படின்னா வளருதல் அப்படிங்கிறது பேச்சு, வளவளன்னு பேசுறது. வளவளன்னு பேசாதே, நேரடியாக விஷயத்துக்கு வா அப்படின்னா டோன்ட் பிளாபோ. சரிங்களா? டோன்ட் பிளாபோ, BELABOR, டோன்ட் பிளாபோ, ஜஸ்ட் கம் டு த பாயிண்ட். பாயிண்ட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறது, விஷயத்துக்கு வா அப்படின்னு சொல்கிறது வந்து ஜஸ்ட் கம் டு த பாயிண்ட், டோன்ட் பிளாபோ. அப்போது டோன்ட் பிளாபோ அப்படின்னா வளவளன்னு பேசாதே. அடுத்தது 8 வேர்டுங்க. இன்னும் 2 வேர்டு தான் இருக்குது, நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். 8வது வேர்டு பார்த்திங்கன்னா இறந்து போதல், காலமாதல். சரிங்களா? எக்ஸ்பயோ. சரிங்களா? இதுக்கு ஒரு இடியம் வேர்டு சொல்லலாம், கிக் த பக்கெட் அப்படிங்கிறது ஒரு இடியம். சரிங்களா? இடியம் சொல்லலாம். கிக் த பக்கெட், பாஸ்ட் அவே, இதெல்லாமே சொல்லலாம். இங்கே வந்து பாருங்கள், அவர் போன வருடம் இறந்தார், அவர் போன வருடம் காலமானார். He expired last year, அவர் கடந்த வருஷம் இறந்து போயிட்டாருப்பா அப்படின்னு சொல்கிறப்பல. ஸோ அதை வந்து இங்கிலீஷில் வந்து he expired last year அப்படின்னு சொல்லுவோம். he expired last year. ஸோ 9th வேர்டு, இன்னும் ஒரு வேர்டு மட்டும் பெண்டிங் இருக்குது, பார்த்துக்கலாம் வாங்க. ஸ்நாச்டு அப்படின்னா என்ன மீனிங்னா, ஸ்நாச் அப்படின்னா பிடுங்குதல். சரிங்களா? அப்படி ரோட்டில் போகும்போது சில பேர்த்துடைய நகையெல்லாம் வந்து அப்படியே பிடுங்கிட்டு போவாங்க, பேக்கை பிடுங்கிட்டு போவாங்க. ஒரு குழந்தை பொம்மை விளையாண்டுருக்குன்னா அந்த பொம்மையை பிடுங்குறோமில்ல, ஸோ அதுக்கு பேர் வந்து ஸ்நாச். சரிங்களா? அவளிடமிருந்து பொம்மையை பிடுங்காதே, டோன்ட் ஸ்நாச் த டாய் ஃப்ரம் ஹர். டோன்ட் ஸ்நாச் த டாய் ஃப்ரம் ஹர். அவளிடமிருந்து பொம்மையை பிடுங்காதே அப்படிங்கிறத இங்கிலீஷில் வந்து டோன்ட் ஸ்நாச் த டாய் ஃப்ரம் ஹர். நீங்கள் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10th one பாருங்கள். பீற்றிக்கொள்ளுதல், பெருமையாக பேசுகிறதுன்னு வச்சுக்கோங்களேன், பெருமை பேசுகிறது, அதை தான் பீற்றிக்கொள்ளுதல். அதுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து brag, 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 brag. பீத்தி கொள்ளாதே, டோன்ட் brag. பீத்தி கொள்ளாதே இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் பிராக் அப்படின்னு சொல்லணும். டோன் அப்படின்னா நெகட்டிவ் வேர்டு, இங்கே டோன்ட் பிராக் அப்படின்னா பெருமையாக பீத்தி கொள்ளாதே அப்படிங்கிறதான் டோன்ட் பிராக் அப்படிங்கிறது சொல்கிறது. அவன் எப்பொழுதும் அவனுடைய சம்பளத்தை பற்றி பெருமை அடித்துக் கொள்வான். அவன் எப்பொழுதும் அவனுடைய சம்பளத்தை பற்றி பெருமை அடித்துக் கொள்வான் அப்படிங்கிறது வந்து he is always bragging about his salary. He always
bragging about his salary. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.